இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓமைகள் வாயிலாக இறை அரசின் சாரம்சத்தை விளக்குகின்ற ஒரு உன்னதமான நற்செய்தி பகுதியாக மார்க் 4:26 முதல் 34 அமைகின்றது. அன்புமிகு இறை மக்களே, இறை அரசினுடைய விழுமியங்கள் இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்வது மிக மிக கடினம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலவிதமான கதைகள், ஓமைகள் வழியாக கடவுளுடைய அரசு, தந்தையாம் கடவுள், தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஆகிய அந்த 3 நபர்களும் ஒரே சித்தத்தால் இணைந்து அந்த இறையரசனுடைய ஆட்சியை மக்களுக்கு புரிகின்ற வகையிலே 2 ஓமைகள் இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. ஒன்று விதை விதைக்கின்ற ஓமை. இந்த விதை விதைக்கின்ற ஓமையானது, விதை விதைக்கின்றவர் விதையை விதைக்கின்றார். விதைத்த பிறகு அந்த விதையானது தானாக அது முதலில் தளிர் விடுகின்றது, பின்பு கதிர் விடுகின்றது, பின்பு அந்த கதிர் முத்தி பயிர் விளைச்சலை கொடுக்கின்றது. அவற்றை அறுவடை செய்ய அறிவாளோடு அந்த விதை விதைத்தவர் செல்கின்றார். எனவே இந்த இறையரசு என்பது ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குள்ளும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு தானாக பக்குவப்பட்டு வளரக்கூடிய, அதாவது கடவுளுடைய அந்த உயிர், அந்த ஆன்மா ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளும் இருக்கிறது. அது எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் இறையரசினுடைய ஒரு அற்புதமான விழுமியம். அதனைத் தொடர்ந்து இறையரசை கடுகு விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. அங்கே தெளிவாக மார்க் நற்செய்தியால் சொல்லிவிடுகிறார். இந்த கடுகு விதையானது விதையாக பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா விதைகளையும் விட சிறியது. கடவுளுடைய அரசு அப்படிதான், எல்லாத்தையும் விட சிறியது என்று சொல்வார்கள். ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாக, பலருக்கும் பயன் தரக்கூடிய மரமாக, அப்படி என்றால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறையரசு, அதை நாம் வளர விட பொழுது அது பிறருக்கு, பலருக்கு, எண்ணற்ற மக்களுக்கு பலன் தரக்கூடிய அரசாக மாறுகிறது. இதைத்தான் மிக அற்புதமான திருவிவிலிய பேராசிரியர் லூசியன் லெக்ரான், எம்இபி பிரிஸ்ட், சென்ட் பீட்டர்ஸ் பொலிட்டிக்கல் செமினரியுடைய ஒரு மூத்த ப்ரொஃபஸர், 98 வயதாகிறது. அவர் சொல்வார், சிறியது எப்பொழுதும் சிறியது அல்ல. அதாவது மைனாரிட்டி இஸ் நாட் கால்ட் மெஜாரிட்டி, அல்லது மைனாரிட்டி இஸ் நாட் மெஷர்ட் பை த சைஸ் ஆர் ஸ்ட்ரென்த், இட் இஸ் மெஷர்ட் பை த கண்டென்ட். அதே போல தான் இந்த கடுகு விதை என்பது அதனுடைய அளவை பொறுத்து, சைஸை பொறுத்து அது பெரியது சிறியது என்று சொல்வதற்கு பதிலாக அதற்குள் இருக்கின்ற பொருள், கண்டென்ட், ஆழமான விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த இறையரசு. இந்த கடுகு விதையைப் போல நமக்குள் இருக்கின்ற அந்த சிறிய சிறிய இறையரசு பண்புகளை வளர்த்து கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாளிலே இந்த இறைச்செய்தியை கேட்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இந்த நாளில் எந்த ஒரு தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டு இந்த இறைவார்த்தையை கேட்டோமோ அந்த தேவைகளை நிறைவேற்றி அளிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.